வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜீப்ரா எக்ஸசைஸ் 6.2. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 ப்ராப்ளம் இருக்குது. இந்த 10 ப்ராப்ளமும் ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், 6ஆம் பாடம் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், பயிற்சி 6.2. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 ப்ராப்ளம் இருக்குது. இந்த 10 ப்ராப்ளமும் ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், திசையிலி முப்பெருக்கல். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எனி 3 வெக்டர்ஸ் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் A cross B டாட் C அதை தான் வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, தமிழில் பார்த்திங்கன்னா A cross B டாட் Cயை தான் ஒரு திசையிலி முப்பெருக்கம் அப்படின்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ண சொல்கிறோம். சரி, இப்போது இதை மாதிரி அப்போது எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வேறு மாதிரி எதை மாதிரி ஃபார்மில் இருக்க முடியும் அப்படின்னா, இப்போ இதில் ஒரு குறிப்பு கொடுக்குறோம் பாருங்கள், ரிமார்க் கொடுக்குறோம் பாருங்கள். A டாட் B cross C இது வந்து திசையிலி முப்பெருக்கமா? A டாட் B cross Cன்றது ஒரு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டா அப்படின்னா அது மாதிரி இருந்தால் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த A டாட் Bன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெக்டரை டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஒரு நம்பர் தான் வரும். அந்த நம்பரை இன்னொரு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ தட் அதனால தான் அது மீனிங்லெஸ், பொருளற்றது அப்படின்னு அங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கிராஸ் ப்ராடக்டாக இருக்கணும், டாட் ப்ராடக்ட் வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறேன், அது கவனிச்சிங்க. சரிங்களா, அதுதான் ரிமார்க் ஃபஸ்ட்டில் வர்றது வந்து மீனிங்லெஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே கிராஸ் ப்ராடக்டை போட்டு டாட் ப்ராடக்டை வெளியில் போட்டு ஏபிசி எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். அப்படி எழுதிக்கிட்டோம்னா அதுவும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான், திசையிலி முப்பெருக்கம்னு சொல்ல முடியும். சொல்கிறது கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், திசையிலி முப்பெருக்கத்தின் வடிவகணித விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த A cross B டாட் சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது என்னென்னா ஒரு பேரலப்பைடோட வால்யூம் தான். இது வால்யூம் ஆஃப் தி பேரலப்பைடு. அதில் இருக்க அந்த வெக்டர்ஸ் ஏபிசின்றது அந்த பேரலப்பைடை ஃபார்ம் பண்ணுற 3 கோடெர்மினஸ் எட்ஜஸ். இதில் அந்த ஏபிசின்றது கோடெர்மினேட்ஸ் எட்ஜஸாக வச்சு ஒரு பேரலப்பைடு ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதோட வால்யூம் தான் A cross B டாட் C. சரிங்களா, இணைகிற திண்மத்தின் கன அளவுன்னு சொல்கிறாங்க. இந்த திசையிலி முப்பெருக்கம் A cross B டாட் Cன்றது இணைகிற திண்மத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த A cross B டாட் Cயை வேறு மாதிரி ஒரு நொட்டேஷனில் எழுதலாம். அது எப்படின்னா, அந்த ப்ராக்கெட் போட்டு A வெக்டார் கமா B வெக்டார் கமா C வெக்டார்னு க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் பாக்ஸ் ஏபிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பாக்ஸ் ஏபிசி இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார்ன்றது என்னென்னா A cross B டாட் C அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, தமிழில் பார்த்திங்கன்னா அது பெட்டி பெருக்கல். பாக்ஸ் ப்ராடக்ட் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் அப்படின்ற மாதிரி ப்ராக்கெட் போட்டு எழுதினீங்கன்னா அதை பெட்டி பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இதில் ஒரு தேரம் பாருங்கள். இந்த தேரம் என்னென்னா, இஃப் A வெக்டார்ன்றது A1I ப்ளஸ் A2J ப்ளஸ் A3K அப்படின்னா B வெக்டார்ன்றது B1I ப்ளஸ் B2J ப்ளஸ் B3K, C வெக்டார்ன்றது C1I C2J C3Kனா, அப்போ அந்த A cross B டாட் C எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, டிட்டர்மினன்ட் போட்டு முதல் இது அப்படி எழுதினோம். ரெண்டாவது வெக்டர் முதல் இதில் இருக்கிற ரோவில் வந்து A1 B A2 A3யும், ரெண்டாவதுல வந்து பியோட கோஎஃபிஷியன்ஸ், பியில் இருக்க IJK கோஎஃபிஷியன்ட், மூணாவது ரோ வந்து சியில் இருக்க IJK கோஎஃபிஷியன்ஸ். இதை மாதிரி எழுதிக்கலாம். ஸோ A cross B டாட் Cன்றது எப்படின்னா டிட்டர்மினன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி அடுத்த செகண்ட் தீரம் பார்த்தீங்கன்னா தீரம் 6.2ல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 3 வெக்டர்ஸ் A cross B டாட் C நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திசை அது வந்து எதுக்கு ஈக்குவல்னா A டாட் B cross Cக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். A cross B டாட் C எப்படி எழுதிக்கலாம், A டாட் B cross C அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்றது தெரியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, A cross B டாட் Cயை ப்ராக்கெட்டை கொண்டு வந்து அந்த சைடு போடும்போது அந்த கிராஸும் இடம் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றினாலும் வேல்யூ வந்து மாறாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ இந்த 2 தேரத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, A cross B டாட் Cனாலும் இல்லை A டாட் B cross Cனாலும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார்னு எழுதிக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்புறம் ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனில் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், A cross B டாட் Cனா வால்யூம் ஆஃப் தி பேரலப்பைடு சொல்லியிருக்கோம். அந்த A cross B டாட் C பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதலாம்னு சொன்னதுனால இனிமேல் வால்யூம் ஆஃப் தி பேரலப்பைடு
இணைகிற திண்மத்தின் கன அளவை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இனிமேல் இப்படி வால்யூம் ஆஃப் தி பேரலல் போயிட்டு கேட்டாங்கன்னா இணைகிற திண்மத்தின் கன அளவு கேட்டாங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் சொன்னால் போதும். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு தியரம் 6.4 என்ன சொல்கிறாங்கன்னா த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 நான்-ஜீரோ வெக்டார்ஸோட வேல்யூ 0. சரிங்களா? திசையிலி முப்பெருக்கத்தோட வேல்யூ 0 இருந்தால் த வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனர். ஸ்கேலார் ப்ராடக்டோட வேல்யூ 0, ட்ரிபிள் ப்ராடக்ட் வேல்யூ 0 இருந்துச்சுன்னா த வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனர். தமிழில் வந்து ஒருதள வெக்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த திசையிலி முப்பெருக்க வேல்யூ 0 இருந்தால் அந்த வெக்டார்கள் அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்றது கண்டிஷன். ஸோ இனிமேல் கண்டிஷன் ஃபார் கோப்ளேனர் ஒருதள வெக்டார்களாக இருக்க கட்டுப்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் எழுதணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்ன்றது 0ன்னு சொன்னால் போதும். எதில் இருந்துன்னா இந்த தியரத்துலேருந்து. இதெல்லாம் நம்ம ஃபார்முலாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்த தியரத்துலேருந்து ஒரு முக்கியமான விஷயம். பட் இந்த தியரம் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிறதுல நான் ஒரு 2-3 சமூகம் தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது 3 ஈக்குவேஷன் வெக்டர் 3 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் 3 சொல்லிட்டு சிஸ்டம் ஆஃப் 3 வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பி வெக்டார், கியூ வெக்டார், ஆர் வெக்டார் 3 வெக்டார் எடுத்துங்க. அந்த 3 வெக்டாரில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூ x1 a வெக்டார் ப்ளஸ் y1 b வெக்டார் ப்ளஸ் z1 c வெக்டார், க்யூவில் வந்து x2 a வெக்டார் ப்ளஸ் y2 b வெக்டார் ப்ளஸ் z2 c வெக்டார், ஆர் வெக்டாரில் வந்து x3 a வெக்டார் ப்ளஸ் y3 b வெக்டார் ப்ளஸ் z3 c வெக்டார் பாருங்கள். எல்லாத்துலேயுமே a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் காமனாக வருது. அப்படி இருந்தால் கடைசி எப்படி எழுதிக்கலாம்னா அதை பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் p வெக்டார் q வெக்டார்ஸ் ஆர் வெக்டார்னா டிட்டர்மினன்ட் அணிக்கோவை அப்படின்னு போட்டு x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3ன்னு போட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எல்லாத்துலேயுமே காமனாக ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இருக்குங்களா, அதை வந்து இது மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த தியரம் ரொம்ப முக்கியன்றதை விட 1 or 2 ப்ராப்ளத்தும் தேவைப்படும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த தியரத்துலேருந்து நான் சூட்டபுளாக ஃபார்முலா மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வச்சுக்கிட்டா போதும். இதை கூட நான் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அது வந்து இந்த ஃபார்முலா தான். என்னென்னா முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா பாக்ஸ் ப்ராடக்ட். அது பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்கு பாருங்க. அது ப்ராக்கெட் போட்டது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் x1 a வெக்டார் ப்ளஸ் y1 b வெக்டார் ப்ளஸ் z1 c வெக்டார் கமா x2 a வெக்டார் ப்ளஸ் y2 b வெக்டார் ப்ளஸ் z2 c வெக்டார் கமா x3 a வெக்டார் ப்ளஸ் y3 b வெக்டார் ப்ளஸ் z3 c வெக்டார். எப்படி இதெல்லாம்னா அதில் இருக்க x1 y1 z1 எல்லாமே டிட்டர்மினண்ட்டாக எழுதிக்கணும். அணிக்கோவை டிட்டர்மினண்ட் x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சம் போடும்போது இந்த ஃபார்முலாவை ஈஸியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, சரி. இது வரைக்கும் போதும். இதுவுமே இந்த டாப்பிக்கு தேவையான ஃபார்முலாலாம் என்ன அப்படின்றத ஒரு லைட்டாக க்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெக்வயர்டு ஃபார்முலா. என்னது? வால்யூம் ஆஃப் தி பேரலல் இணைகிற திண்மத்தின் கன அளவு, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். அப்புறம் கண்டிஷன் ஃபார் கோப்ளேனர். கண்டிஷன் ஃபார் கோப்ளேனராக ஒருதள வெக்டார்களாக இருக்க நிபந்தனை பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் வேல்யூ 0 இருக்கணும். ஓகே. அடுத்தது இந்த தேரம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தேரத்தை கொஞ்சம் முன்னாடி பார்த்தாலும் அது ஃபார்முலாவை படிக்கணும். இதுவும் இப்படி ஃபார்முலாவை படிச்சுங்க. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவெலாம் யூஸ் பண்ணி தான் இந்த டாப்பிக்கில் இருக்க சம்லாம் நம்ம போட போகிறோம். வாங்க சம் சால்வ் பண்ணலாம். எக்ஸசைஸ் 6.2ல ஃபஸ்ட்டு சம். இஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார், பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார், C vector is equal to 3i vector plus 2j vector plus k vector. Find A dot B cross C. தமிழில் பார்த்தீங்கன்னா வெக்டாரை கொடுத்துட்டு எனில் A dot B cross C ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெக்டாரில் எழுதுவோம். ஸோ A வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா I வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். சரி, அடுத்தது B வெக்டார் எடுத்துங்க. B வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். சரி, அடுத்தது C வெக்டார் எடுத்துக்கலாம். C வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். ஓகே, இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா A டாட் B கிராஸ் C, A வெக்டார் டாட் B வெக்டார் கிராஸ் C வெக்டாரோட மதிப்பு தான் கேட்குறாங்க. சரி, நம்மளுக்கு A டாட் B கிராஸ் Cன்றதுன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் பெட்டி பெருக்கம்ன்றது தெரியும். ஸோ அது வந்து A, B, C பாக்ஸ் ப்ராடக்டில். சரிங்களா? இதை கண்டுபிடிச்சா அந்த வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு சமம். சரி, அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், பாக்ஸ் ப்ராடக்ட்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். அது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 மைனஸ் 2 3, பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 1 மைனஸ் 2, சியோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 2 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும்.
ஸோ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? என்ன பண்ணோம்? 1 இன்ட்டு இது விட்டோம்னா 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இது விட்டோம்னா 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 6 மைனஸ் 6னா ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 இன்ட்டு இது விட்டோம்னா 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 3 இன்ட்டு 1 3. ஓகே, இப்போது இது வந்து 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 5 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 6 வந்து 8 ப்ளஸ் 3 இன்ட்டு 4ல் 3 போனால் 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 1 இன்ட்டு 5 5, 2 இன்ட்டு 8 16 ப்ளஸ் 3. அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா 21, அப்போது 24. ஸோ ஆன்சர் வந்து 24. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். எக்ஸசைஸ் 6.2ல் செகண்ட் சம். Find the volume of the parallelepiped whose coterminous edges are represented by the vectors minus 6i plus 14j plus 10k, 14i minus 10j minus 6k and 2i plus 4j minus 2k. தமிழில் பார்த்திங்கன்னா இந்த 3 வெக்டரை கொடுத்துட்டு இந்த வெக்டர்களால் குறிப்பிடப்படும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் விளிம்புகளை கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, கொடுத்துருக்க வெக்டர்ஸ் எல்லாம் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெக்டரை ஏ வெக்டர்னு எடுத்துக்கங்க. ஏ வெக்டர்ன்றது மைனஸ் 6i ப்ளஸ் 14j ப்ளஸ் 10k. சரி, அடுத்த வெக்டர் வந்து பி வெக்டர்னு எடுத்துங்க. ஸோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 14i மைனஸ் 10j மைனஸ் 6k. அடுத்த வெக்டர் வந்து சி வெக்டர்னு எடுத்துங்க. சி வெக்டர் வந்து 2i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். ஓகே, இப்போ இந்த எல்லா வெக்டரோட என்ன கேட்குறேன், இதிலேருந்து ஃபார்ம் பண்ண பேரலப்போட வால்யூம் கேட்குறாங்க, கன அளவு, இணைகர திண்மத்தின் கன அளவு. ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி சம் போட்டுடலாம். ஸோ வால்யூம் தமிழில் வந்து கன அளவு, இணைகர திண்மத்தின் கன அளவு அப்படின்னு போட்டு அதுக்கு ஃபார்முலா என்னென்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர். இதுதான் அந்த ஃபார்முலா, இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் போட்டால் போதும். ஏவோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 6 14 10, பியோடது வந்து 14 மைனஸ் 10 6, சியோடது வந்து 2 4 மைனஸ் 2. சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுதான். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோன்னா, இதில் வந்து மேலே வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டுட்டு, ஸோ மைனஸ் 6 இன்ட்டு இது விட்டோம்னா 10 இன்ட்டு 2 20 மைனஸ் 6 இன்ட்டு 4 24. ஓகே, அதுக்கப்புறமேட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைன் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 6 இருக்குது. ஸோ அதில் மைனஸ் 6 போடுங்க. அப்படி மைனஸ் 6 போடும்போது என்னென்னா 6 இன்ட்டு 4 ப்ளஸ் 24. சரி, அப்புறம் இதில் வந்து மைனஸ் 14 இன்ட்டு இது விட்டுனா 14 இன்ட்டு 2 மைனஸ் 28 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 12 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 12. அடுத்தது ப்ளஸ் 10 இன்ட்டு இது விட்டோம்னா 14 இன்ட்டு 4 56 மைனஸ் 2 இன்ட்டு 10 20 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 20. ஓகே, இப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ மைனஸ் 6 இன்ட்டு இதில் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 44 மைனஸ் 14 இன்ட்டு 28ல் 12 போச்சுன்னா மைனஸ் 16 ப்ளஸ் 10 இன்ட்டு 56ம் 20 ஆட் பண்ணிங்கன்னா 76. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 6ஐயும் 44 மல்டிப்ளை பண்ணால் 264. ஸோ மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 264 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 14 இன்ட்டு 6 224 ப்ளஸ் 10ஐயும் 76 மல்டிப்ளை பண்ணால் 760. ஓகே, சரி, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இதில் எடுத்து ஆட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் என்ன வரும்னா 720. ஸோ 720 கியூபின். எக்ஸசைஸ் 6.2ல் third problem. The volume of the parallelepiped whose coterminous edges are 7i plus lambda j minus 3k, I vector plus 2j vector minus k vector
and minus 3i plus 7j plus 5k vector is 90 cube unit. Find the value of lambda. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வெக்டரை கொடுத்துட்டு என்ற வெக்டர்களை ஒரு புள்ளியில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவு 90 கன அலகுகள் எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருக்க வெக்டரில் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் எடுத்துங்க. ஏ வெக்டர் வந்து என்னென்னா 7i வெக்டர் ப்ளஸ் லாம்டா ஜே வெக்டர் மைனஸ் 3k வெக்டர். அடுத்தது வந்து பி வெக்டர்னு எடுத்துங்க. ஸோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் k வெக்டர். ஸோ தேர்ட் வெக்டர் வந்து சி வெக்டர்னு எடுத்துங்க. சி வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 3i வெக்டர் ப்ளஸ் 7j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர். ஓகே, இந்த வெக்டர்களில் வால்யூம் ஆஃப் தி பேரலப்பாய்ட் ஃபார்ம் பண்ண வால்யூம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 கியூப் யூனிட் கொடுத்துட்டாங்க. லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 90, கன அளவு வந்து 90 கியூப் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் சம் போட போகிறேன். சரி, வால்யூம் 90னா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 90. ஓகே, ஸோ அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட கோஎஃபிஷியன்ட் 7 லாம்டா மைனஸ் 3, பிக்கு வந்து 1 2 மைனஸ் 1, சிக்கு வந்து மைனஸ் 3 7 5 இஸ் ஈக்குவல் டு 90. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ 7 இன்ட்டு விட்டுட்டிங்கன்னா 2 இன்ட்டு 5 10 மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 7, அப்போ ப்ளஸ் 7 மைனஸ் லாம்டா இன்ட்டு இதையும் விட்டுட்டோம்னா 1 இன்ட்டு 5 5 மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆனால் இங்கே ஆல்ரெடி மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ 3. ஸோ ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 3 இன்ட்டு இது விட்டோன்னா 1 இன்ட்டு 7 7 மைனஸ் இது வந்து மைனஸ் 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 90. ஓகே, சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 7 இன்ட்டு 17 மைனஸ் லாம்டா இன்ட்டு 2 மைனஸ் 3 இன்ட்டு 13 இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். 7ஐயும் 17ம் மல்டிப்ளை பண்ணால் 119 119. இது வந்து மைனஸ் 2 லாம்டா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 39 இஸ் ஈக்குவல் டு 90. ஓகே, சரி, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் 1 இப்போ மைனஸ் 2 லாம்டாவை அப்படியே வச்சுங்க. 119ல் 39 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 80 வரும். ப்ளஸ் 80 தான் வரும், ஏன்னா பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்குது. ஈக்குவல் டு 90. ஓகே, ஸோ மைனஸ் 2 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் 80. அப்படின்னா மைனஸ் 2 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 90ல் 80 போச்சுன்னா 10. ஸோ அப்போ அதிலிருந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு 10 பை மைனஸ் 2. ஏன்னா லாம்டாவும் அதுவும் மல்டிப்பிளில் இருக்குது, அதனால தான் 10 பை போடுறோம். ஸோ ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 வரும், மைனஸ் இருக்குனால மைனஸ் 5. ஸோ லாம்டாவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. லாம்டாவோட வேல்யூ மைனஸ் 5. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? எக்ஸசைஸ் 6.2ல 4th ப்ராப்ளம். If A vector, B vector, C vector are three non-coplanar vectors represented by concurrent edges of a paralleloid of volume 4 cube units, find the value of A vector plus B vector dot B vector cross C vector plus B vector plus C vector dot C vector cross A vector plus C vector plus A vector dot A cross B. சொல்லி தான் கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஏபிசி என்ற ஏ வெக்டார் பி வெக்டார் சி என்ற ஒரு தள அமையா 3 வெக்டர்கள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவு 4 கன அலகுகள் எனில் இன் மதிப்பை காண்க. ஸோ இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த சம் எப்படி போடணும்னு பாருங்கள். கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வெக்டர்ஸ் இருக்குது. ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். இது மூணுமே பார்த்திங்கன்னா நான் கோப்ளர், ஒரு தளத்தில் அமையாத கன்கரண்ட் எட்ஜஸ், ஒரு புள்ளியில் சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
அந்த பேரலப்பைடில் ஏ வெக்டாரோ இல்லை பி வெக்டாரோ சி வெக்டாரோ இப்படி இருக்குது அப்படின்றது அர்த்தம். இதுதான் வந்து கன்கரண்ட். கன்கரண்ட்னு அர்த்தம் ஒரு பாயிண்டில் சந்திக்கிறது தான் கன்கரண்ட். இது ஏ வெக்டாரோ இது பி வெக்டார் இது சி வெக்டார்னு எடுத்துக்கிற மாதிரி. சரிங்களா? இப்படி இருந்தால் தான் கன்கரண்ட். இதை வச்சு தான் அந்த பேரலப்பைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதோட வால்யூம் தான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 கியூப் யூனிட். அப்போ வால்யூம்னு என்ன அர்த்தம்? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் தான் நம்ம வால்யூம் சொல்லுவோம். அப்போ வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 கியூப் யூனிட். அப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் தான் 4 கியூப் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இதுதான் கிவன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கிவன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். given box product of a vector b vector c vector equal to 4 cube unit because volume கன அளவு கொடுத்துருக்கிறதுனால. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த கேட்டிருக்க அந்த வேல்யூ ஃபுல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ நம்ம அதை எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a vector plus b vector dot b vector cross c vector plus b vector plus c vector dot சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கடைசியாக ப்ளஸ் சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் ஏ கிராஸ் பி ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இதோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டாட்டுக்கு வெளியில் தான் பி கிராஸ் சி, இது ஒரு வெக்டர் மாதிரி தான். இதால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஏவோடு சேர்ந்து ஒன்று பியோடு சேர்ந்து ஒன்று. ஸோ அப்போ ஒவ்வொரு டேர்முமே ரெண்டாக பிரியும். புரியுதுங்களா? இது ஃபுல்லாக ஏவோடு டாட் பண்ணி ஒன்று ப்ளஸ் பியோடு டாட் பண்ணி ஒன்று. அப்போ ஒவ்வொரு டேர்மும் 2 டேர்மும் ரெப்ரசன்ட் பண்ணோம். சரிங்களா? இப்போ நம்ம அதை மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ இதை ஏவோட டாட் பண்ண என்ன வருது? ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி. புரியுதுங்களா? ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி plus b vector dot b cross c. So b vector dot b vector cross c vector. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 1 தான் 2 எழுதிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த 1 2 எழுதலாமா? சரி, எப்படி எழுதலாம் பாருங்கள். ப்ளஸ் b vector dot c cross a b vector dot c cross a ப்ளஸ் அதே மாதிரி c vector dot c cross a சி வெக்டர் டாட் சி கிராஸ் ஏ. ஸோ இந்த ஒன்று வந்து இந்த 2 டேர்மாக எழுதியாச்சு. இப்போ அடுத்த இந்த 1 2 டேர்மாக எழுதுவோம். ப்ளஸ் சி வெக்டர் டாட் ஏ கிராஸ் பி ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஸோ இதை மாதிரி எழுதியாச்சு ஃபுல்லாக. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா ஏ டாட் பி கிராஸ் சினா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா படி ஏ டாட் பி கிராஸ் சியை பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் அதே ஃபார்முலா படி இது பிபிசின்னு எழுதலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ப்ளஸ் அதே மாதிரி இது எப்படி இல்லைன்னா பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் அதே மாதிரி இது என்னென்னா சிசிஏ சி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார். ப்ளஸ் அதே மாதிரி இது எப்படி எழுதலாம்னா சி வெக்டார் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் இது வந்து எப்படி எழுதலாம்னா ஏ வெக்டார் கமா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் இது மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இப்படி எழுதின பிறகு இப்போ நான் என்ன பண்ணலான்னா பாக்ஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி வெக்டர் 2 வாட்டி வந்து 0. இதில் 3மே வேறு வேறு, அதனால் நான் அது 0 கிடையாது, அதை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இதில் ஒரே மாதிரி வெக்டர் 2 வாட்டி வர்றதுனால அது 0. ப்ளஸ் இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து இடம் மாறி இருக்குது. ஆனால் எனக்கு ஏபிசியோட வேல்யூ தான் தெரியும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசியோட வேல்யூ தான் தெரியும். ஆனால் இப்படி இடம் மாறி இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்ம் இடம் மாற்றினா வெளியில் மைனஸ் வரும், அது ரூல். ஆனால் அதுவே 2 வாட்டியை மாற்றினா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும்.
அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இங்கே கொண்டு வந்து இதை அங்கே கொண்டு போனால் ஒரு சேஞ்சு, அப்புறம் இந்த ஏவை இங்கே கொண்டு வந்து பி அங்கே கொண்டு போனால் ரெண்டாவது சேஞ்சு, ரெண்டு வாட்டி சேஞ்ச் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகிடும், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அப்படின்னு இது மாறிடும். அடுத்தது ப்ளஸ் போட்டு இதோட வேல்யூ 0, ஏன்னா சி ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுது, அதனால் 0 ப்ளஸ் இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை முதல்ல இங்கே கொண்டு வரேன், இதை இங்கே கொண்டு வரேன், அப்போ ஒரு மைனஸ் வரும். அப்புறம் சி இங்கே வந்த பிறகு சியை இங்கே கொண்டு வரேன், பி இங்கே கொண்டு ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது இன்னொரு மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடும். அப்போது ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ப்ளஸ் இதில் வந்து ஏ ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னா அதோட வேல்யூ 0. ஸோ அப்போ 0லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி, இங்கே ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி, அங்கே ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசினா 3 டைம்ஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ஓகே, ஸோ இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் தான் வேல்யூ 4ன்னு தெரியும். ஸோ அப்போ இதை 3 × 4, ஸோ 3 × 4 12. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். எக்ஸசைஸ் 6.2ல் 5th ப்ராப்ளம். Find the altitude of a paralleloparallel determined by the vectors. A vector is equal to minus 2i vector plus 5j vector plus 3k vector. B vector equal to I vector plus 3j vector minus 2k vector. And C vector is equal to minus 3i vector plus j vector plus 4k vector. If the base is taken as the parallelogram determined by B vector and C vector. சரி, அதாவது ஃபைண்ட் ஆல்டிடியூட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தமிழில் பார்த்தீங்கன்னா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகரத்தை அடிப்பக்கமாக எடுத்துக்கொண்டு ஏ வெக்டர் பி வெக்டர் மற்றும் சி வெக்டர் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகர திண்மத்தின் உயரத்தை காண்க சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, ஸோ நம்ம இணைகர திண்மத்தின் உயரம், அதாவது ஹைட் ஆஃப் தி paralleloid கண்டுபிடிக்கணும். ஹைட்டு தான் ஆல்டிடியூட்னு இங்கே சொல்கிறோம். சரிங்களா, சரி. இப்போ இந்த சம் பார்த்திங்கன்னா முதல்ல கொடுத்துருக்க வெக்டர் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா minus 2i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். அடுத்தது பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா I வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். அடுத்து சி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா minus 3i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த இணைகர திண்மம், அதாவது paralleloid. சரிங்களா, சரி. இப்போ இந்த paralleloid எப்படி இருக்கும்னா இதுதான். இப்போ இது ஒரு paralleloid வரைஞ்சிக்குங்க. சரி, இப்போ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க. என்னென்னு படிங்க. பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பி வெக்டார் அண்ட் சி வெக்டாரில் ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பேஸ் இது இருக்குது பார்த்திங்களா, இது பி வெக்டார், இது சி வெக்டார். ஸோ பேஸ் வந்து பியும் சியும் இருக்கிறதுனால ஹைட் வந்து இதுதான். ஹைட் வந்து ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஹைட்டு தான் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். இதை வச்சு தான் ஒரு ரெக்டாங்குலர் paralleloid ஃபார்ம் ஆகிருக்கு. இணைகர திண்மம்னு சொல்லிட்டுருக்காங்க. சரிங்களா, paralleloid கிடச்சிருக்கு. இப்போ இந்த paralleloid வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, சரி. வால்யூம் ஆஃப் தி paralleloid, இணைகர திண்மத்தின் கன அளவு. வால்யூம்னது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். ஸோ வால்யூம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நம்மளுக்கே தெரியும். அது என்னது, டிட்டர்மினன்ட் போட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட கோஎஃபிஷியன்ட்ஸில் எடுங்க. -2 5 -2 5 3. பியோடது பார்த்திங்கன்னா 1 3 -2. சி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா -3 1 4. சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா -2, இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு -2 இன்ட்டு இதால் பண்ணால் 12 -2னா +2 -5 இன்ட்டு விட்டுட்டிங்கன்னா 4 -6 +3 இன்ட்டு இதில் பார்த்திங்கன்னா 1 -9 +9. ஓகே, அப்போ என்னது -2 இன்ட்டு 14 -5 இன்ட்டு -2
ப்ளஸ் 3 இன்ட்டு 10. ஸோ அப்போ என்ன வருதுன்னா -28 ப்ளஸ் 10 ப்ளஸ் 30. அப்போது -28 ப்ளஸ் 40. ஓகே, ஸோ ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 12. ஸோ வால்யூம் ஆஃப் தி parallelepiped வந்து 12. நம்ம கண்டுபிடிச்சது வந்து வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. இணைகிற திண்மத்தின் கன அளவு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா அதோட ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலான்றது ஃபர்தர் சொல்கிறேன். ஓகே, இப்போது நான் இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா இந்த பேஸோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். அடிப்பக்கத்தின் பரப்பு, இந்த பேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த பேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஒரு இணைகரம் பேரலோகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏரியா வந்து பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் தான் ஏரியா அப்படின்றது நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேஸ் ஏரியா நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இங்கே கண்டுபிடிக்க போகிறது பேஸ் ஏரியா. தமிழில் பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்தின் பரப்பு. அதுக்கு ஃபார்முலானது மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பி வெக்டாரும் சி வெக்டாரும் இருக்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். சரி, அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும், பி கிராஸ் சி கண்டுபிடிச்சா தான் அதுக்கப்புறம் தான் மாடுலஸ் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். பியோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 3 -2 1 3 -2. சிக்கு பார்த்தீங்கன்னா -3 1 4. இதை தான் இப்போ நான் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஐ வெக்டார் இன்ட்டு இது பண்ணால் 12 -2னா +2 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 1 × 4 4 -6 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 1 × 1 1 -9னா +9. ஸோ அப்போ என்ன எடுத்துன்னா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட வேல்யூ 14 ஐ வெக்டார், இது -2 அப்போ +2 2 ஜே வெக்டார் ப்ளஸ் 10 கே வெக்டார். இதுதான் வந்து பி கிராஸ் சியோட வேல்யூ. இப்போ நான் மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா பேஸ் ஏரியான்றது மாடுலஸ். ஸோ பேஸ் ஏரியா அடிப்பக்கத்தின் பரப்பு என்னது, மாடுலஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா √14 ஸ்கொயர் பண்ணால் 196 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 100. அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா √300. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 300. 300 எப்படி எழுதலாம், 3 × 100 அப்படின்னு எழுதலாம். 300 3 × 100 எழுதிங்கன்னா 100 ரூட்லேருந்து எடுத்தால் 10, 3 ரூட்லேருந்து எடுக்க முடியாது, அப்போ 10√3 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பேஸ் ஏரியா வந்து 10√3 அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. வால்யூம் தெரியும், பேஸ் ஏரியா தெரியும். இதை வச்சு நம்ம எப்படி ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க சொல்கிறேன். இப்போ என்னென்னா வால்யூம் அப்படின்றது என்ன, கன அளவுன்றது என்னென்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்றது தான் எப்பவுமே சொல்லுவோம் நம்ம. இதில் லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்றது என்னென்னா ஏரியா. ஏன்னா ஒரு கரெக்ட் தானே, நீளத்தையும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பரப்பு கிடச்சிடும். லென்த் இன்ட்டு பிரெத்துன்றது ஏரியா, அதாவது நீளமும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பரப்பு கிடைக்கும். அப்போது வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹெச். ஹெச்ன்றது உயரம், ஹைட்டு. இது எல்லாமே சிம்பிளாக எழுதாமல் வால்யூம் ஆஃப் தி parallelepiped, பேஸ் ஏரியா, ஹைட் ஆஃப் தி parallelepiped. தமிழில் பார்த்தீங்கன்னா கன அளவு, இணைகிற திண்மத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு அடிப்பக்கத்தின் பரப்பு இன்ட்டு இணைகிற திண்மத்தின் உயரம் அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். சரி, இப்போ இதில் எல்லாத்தோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமே. வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமே, ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், வால்யூம் வந்து இங்கே என்னென்னா 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ அதை இங்கே எழுதிக்கங்க, 12 இஸ் ஈக்குவல் டு ஏரியாவோட வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 10√3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்.
இன்ட்டு ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஹைட்டை எழுதிக்கலாம். ஹைட்டு தான் ஆல்டிடியூடு. சரிங்களா? ஸோ அப்போது ஹைட் இஸ் ஈக்குவல் டு 12/10√3. ஸோ இதில் கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதை அடிச்சிங்கன்னா 5 2s are 10, 6 2s are 12. அப்படின்னா 6/5√3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் எப்போவுமே நம்ம வந்து √3 வந்து கீழே இருக்கக்கூடாது, மேலே தான் இருக்கணும். அதனால் மேலே ஒரு √3 கீழே ஒரு √3 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மேலே ஒரு √3 கீழே ஒரு √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆகும்னா, √3க்கு இந்த √3 வந்து பற்றி கேன்சல் பண்ணும்போது இந்த 2 √3 சேர்த்து 3 ஆகிடும். அந்த 3க்கு அதை கேட்டினா 2. அப்போது 2√3/5. இதுதான் ஹைட் ஆஃப் தி பேரலல் பை. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? √3 × √3 3. இந்த 3க்கு அதில் அடிச்சிங்கன்னா 2. அப்போ 2/5 × √3. இதுதான் அவங்க கேட்ட ஹைட் ஆஃப் தி பேரலப்பைடு, ஆல்டிடியூட், இணைகிற திண்மத்தின் உயரம். இதான் ஆன்சர். எக்ஸசைஸ் 6.2ல் 6th ப்ராப்ளம். Determine whether the vectors 2i vector plus 3j vector plus k vector, I vector minus 2j vector plus 2k vector and 3i vector plus j vector plus 3k vectors are coplanar. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வெக்டார்களும் என்ற ஒருதள வெக்டார்கள் ஆகும் என நிறுவுக. இந்த 3 வெக்டார் கொடுத்துட்டு என்ற 3 வெக்டார்கள் ஒருதள வெக்டார்கள் ஆகும் என நிறுவுக. சரி, கோப்ளைனர்னா கண்டிஷன் என்னது? பாக்ஸ் ப்ராடக்ட் பிகம் 0. அதாவது ஒருதள வெக்டாராக இருக்கணும்னா பெட்டி பெருக்கம் 0வாக இருக்கணும். சரிங்களா? அப்போ முதல்ல கொடுத்துருக்க வெக்டார்லாம் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெக்டார்னது ஏ வெக்டார்னு எடுத்துங்க. அது வந்து 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். சரி, அடுத்தது கொடுத்துருக்க வெக்டாரை பி வெக்டார்னு எடுத்துங்க. ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். அடுத்ததாக கொடுத்துருக்க வெக்டார் வந்து சி வெக்டார்னு எடுத்துங்க. ஸோ சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். சரி, இது கோப்ளைனராக இருக்கணும்னா பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து 0வாக இருக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் அதாவது எப்படின்னா, இது பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். கோப்ளைனர்னால் என்ன அப்படின்னா, ஒரு பிளேன் மேலேயே எல்லாம் இந்த 3 வெக்டாரும் இருக்குது அப்படின்றது தான் கோப்ளைனர். ஸோ அப்படி இருக்கணும்னா என்னென்னா அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ 0வாக இருக்கணும். சரி, அது பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 2 3 1 2 3 1. பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 - 2 2. சிக்கு பார்த்திங்கன்னா 3 1 3. ஸோ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 2 இன்ட்டு இது பண்ணால் -2 × 3 -6 -1 × 2 2. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 இன்ட்டு இது விட்டுனா 1 × 3 3 -3 × 2 6 ப்ளஸ் 1 இன்ட்டு இது விட்டுனா 1 × 1 1 -3 × -2 -6 மைனஸ் ப்ளஸ் 6. சரி, இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 இன்ட்டு இது பார்த்திங்கன்னா -8 -3 இன்ட்டு இது பண்ணுன்னா -3 ப்ளஸ் 1 × 7. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். 2 இன்ட்டு -8 வந்து பார்த்திங்கன்னா -16 -3 × -3 ப்ளஸ் 9. ஸோ 1 × 7 7. ஸோ ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருதுன்னா -16 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போ therefore the given vectors are coplanar. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் அனைத்தும் ஒருதள வெக்டர்கள் ஆகும் அப்படின்னு எழுதினா போதும். எக்ஸசைஸ் 6.2ல் 7th ப்ராப்ளம். Let A vector is equal to I vector plus J vector plus K vector, B vector is equal to I vector, C vector is equal to C1i plus C2j plus C3k. If C1 equal to 1 and C2 equal to 2, find C3 such that A vector, B vector and C vector are coplanar. தமிழில் பார்த்தீங்கன்னா A vector, B vector, C vector கொடுத்துட்டு அதில் C1ஓட வேல்யூ 1, C2ஓட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டாங்க.
எனில் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் என்ற வெக்டார்கள் ஒருதள வெக்டார்களாக இருக்குமாறு சியின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதுவோம். ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார்ன்றது என்னது? ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார், இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பி வெக்டார் கொடுத்துருக்குறாங்க. அந்த பி வெக்டார்ன்றது வெறும் ஐ வெக்டார் மட்டும்தான். அடுத்தது சி வெக்டார் கொடுத்துருக்குறாங்க. சி வெக்டார்ன்றது C1i ப்ளஸ் C2j ப்ளஸ் C3k வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, இதில் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் C1 is equal to 1 and C2 is equal to 2 அப்படின்னா C3யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். such that A and B are coplanar, ABC are coplanar சொல்லிட்டாங்க. சரி, C1 C3 C2 கொடுத்துட்டதுனால அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் சியோட வேல்யூ என்னவா மாறுது அப்படின்னா 1 into I வெக்டார் ப்ளஸ் C2ஓட வேல்யூ போட்டிங்கன்னா 2 into J வெக்டார். C3 தான் கண்டுபிடிக்கணும், அதனால் C3 அப்படியே வச்சுங்க. ஸோ நவ் இப்போது ஏபிசி எல்லாமே கோப்ளைனர் ஒருதள வெக்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிஷன் ஃபார் கோப்ளைனர் என்னது? இந்த 3 வெக்டரோட பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து 0. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா படி ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா. ஸோ அன்படி பாக்ஸ் ப்ராடக்ட்னு என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வெக்டார் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 1 1, பி வெக்டாரில் இருக்க ஐஜேக்கோட கோஎஃபிஷியன்ட் ஐ கோஎஃபிஷியன்ட் வந்து 1, ஜே இல்லை கே இல்லைனால 0 0, சி வெக்டாரில் இருக்க ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் வந்து 1 2, கேக்கு பதிலாக C3 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ 1 இன்ட்டு இது விட்டோம்னா 0 மைனஸ் 2 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு இது பண்ணோம்னா 1 இன்ட்டு C3 மைனஸ் 1 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 1 இன்ட்டு 0 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா எல்லாமே 0 இங்கே 0 ஆகிடும். மைனஸ் 1 உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் C3, இது 1 இன்ட்டு 2 2 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போது C3 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா 2 இஸ் ஈக்குவல் டு C3. அவ்வளோதான், C3யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ C3யோட வேல்யூ 2. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். எக்ஸசைஸ் 6.2ல் 8th ப்ராப்ளம். இஃப் A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I வெக்டார் மைனஸ் K வெக்டார், B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு XI வெக்டார் ப்ளஸ் J வெக்டார் ப்ளஸ் 1 மைனஸ் X இன்ட்டு K வெக்டார், C vector equal to yi vector plus xj vector plus 1 plus x minus y into k vector. Show that box product of A, B, C depends on neither x nor y. அதாவது எக்ஸ்லையும் ஒய்யும் இல்லாமல் இருக்குது அப்படின்றது சொல்லணும். எக்ஸ் ஒய் டிபெண்ட் பண்ணாமல் இருக்குதுன்னு சொல்லணும். சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த 3 A வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துட்டு எனில் பாக்ஸ் ப்ராடக்ட் பெட்டி பெருக்கம் A வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் என்பது எக்ஸையும் ஒய்யையும் பொறுத்து அமையாது என நிரூபிக்க. எக்ஸும் ஒய்யும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, பொறுத்து அமையாதுன்னு சொல்லணும். சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க வெக்டார் எடுத்து எழுதுவோம். ஏ வெக்டார் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஐ வெக்டார் மைனஸ் கே வெக்டார். சரி, அடுத்தது பி வெக்டார் எடுத்துப்போம். பி வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு கே வெக்டார். இது வந்து பி வெக்டார். அடுத்து சி வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய்ஐ வெக்டார் ப்ளஸ் எக்ஸ்ஜே வெக்டார் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு கே வெக்டார். சரி, இதை கொடுத்துட்டு இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ எக்ஸ் ஒய் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்லணும். சரி, நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோ வந்து ஏவோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் 1, ஜே இல்லை கே மைனஸ் 1. அடுத்தது வந்து பிக்கு வந்து எக்ஸு 1 1 மைனஸ் எக்ஸு. சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்இ எக்ஸு, இதில் தான் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இதை தான் இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து
ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. சரி, எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 1 இன்ட்டு இதையும் விட்டுட்டா திஸ் இன்ட்டு திஸ், 1 இன்ட்டு திஸ் வந்து 1 + x - y ஃபார்முலா மைனஸ் திஸ் இன்ட்டு திஸ், எக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், x இன்ட்டு 1 - x போட்டுங்க. டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கும்போது பிரச்சனை வரும். ஆனால் ஃபார்முலா மைனஸ் போட்டு x இன்ட்டு 1 - x போட்டேன். மைனஸ் 0 இன்ட்டு எது 0 தான், அதனால் அது நம்ம போடணும் அவசியமே இல்லை. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு இதை விட்டுட்டிங்கன்னா x இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு y. ஓகே, இப்போ பொறுமையாக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 இன்ட்டு இது அப்படியே தான் வரப்போகுது. அப்போ இது 1 + x - y, இந்த மைனஸ் எக்ஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா -x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த -1 உள்ளே போனீங்கன்னா -x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய். சரி, இப்போ பாருங்கள் பொறுமையாக என்னென்னலாம் டேர்ம்ஸில் கேன்சல் ஆகுன்றது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் எக்ஸுக்கு -x கேன்சல், அடுத்தது இந்த -yக்கு +y கேன்சல், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு -x ஸ்கொயர் கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது, வெறும் 1 மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா the box product value is not depend on x and y. அப்போது டிபெண்ட்ஸ் ஆன் நெய்தர் எக்ஸ் நார் ஒய். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க கேட்ட கொஸ்டின் இது. பெட்டி பெருக்கம் ஏபிசி ஆனது எக்ஸையும் ஒய்யையும் பொறுத்து அமையவில்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை அப்படியே எடுத்து எழுதிங்கன்னா எப்படி எழுதுறீங்கன்னா, therefore box product a vector, b vector, c vector depends on neither x nor y. தமிழில் வந்து பெட்டி பெருக்கம் ஏபிசி ஆனது எக்ஸையும் ஒய்யையும் பொறுத்து அமையவில்லை அப்படின்னு சொல்லி எழுதிட்டிங்கன்னா போதும். எக்ஸசைஸ் 6.2ல 9th ப்ராப்ளம். இஃப் த வெக்டர்ஸ் ஏ வெக்டார் aij vector plus aj vector plus ck vector, comma I vector plus k vector and ci vector plus cj vector plus bk vector are coplanars. Prove that c is the geometric mean of a and b. தமிழில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் ஏஜே வெக்டார் ப்ளஸ் சிகே வெக்டார், கமா ஐ வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் மற்றும் சிஐ வெக்டார் ப்ளஸ் சிஜே வெக்டார் ப்ளஸ் பிகே வெக்டார் என்ற வெக்டார்களை ஒருதள வெக்டார்கள் எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் பெருக்கு சராசரி சி ஆகும் என நிறுவுக. ஸோ ஏபியோட பெருக்கு சராசரி வந்து சின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். சரி, எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெக்டார் எழுதுவோம். கொடுத்துருக்க 3 வெக்டாருமே நம்ம ஏபிசின்னு எடுத்துக்க முடியாது, ஏன்னா அதுக்குள்ளே ஏபிசி இருக்கிறனால அப்படி எடுத்துக்க முடியாது. சரி, அப்போ அதை மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்க வெக்டாரை எக்ஸ் வெக்டார்னு எடுத்துக்கலாம். முதல் வெக்டாரை எக்ஸ் வெக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐ வெக்டார் ப்ளஸ் ஏஜே வெக்டார் ப்ளஸ் சிகே வெக்டார். அடுத்தது கொடுத்துருக்கிறது வந்து ஒய் வெக்டார்னு எடுத்துக்கங்க. ஸோ ஒய் வெக்டார்ன்றது என்னென்னா ஐ வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். அடுத்த வெக்டார் இசட் வெக்டார்னு எடுத்துங்க. இசட் வெக்டார்ன்றது சிஐ வெக்டார் ப்ளஸ் சிஜே வெக்டார் ப்ளஸ் பிகே வெக்டார். இப்போ இந்த 3 வெக்டாருமே கோப்ளேனர் அவன் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிஷன் ஃபார் கோப்ளேனர் வந்து இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு 0. அதனால் ஸோ சின்ஸ் த வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனர், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் வெக்டார் கமா ஒய் வெக்டார் கமா இசட் வெக்டாரின் மதிப்பு என்னது 0. 3 வெக்டார்கள் ஒருதள வெக்டார்கள் எனில் அதோட பெட்டி பெருக்கம் 0. அதனால் அப்படி நான் போட்டுக்கிட்டேன். சரி, பாக்ஸ் ப்ராடக்ட் நம்ம எப்படி சொல்லலாம்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் அணிக்கோவை எக்ஸ் வெக்டாரில் இருக்கிற ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் ஏஏசி, ஒய் வெக்டாரில் இருக்கிறது ஐ வந்து 1, ஜே இல்லை, கே வந்து 1, இசட்டில் வந்து இருக்கிறது வந்து சிசிபி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நான் விரிவுபடுத்த போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ ஏ வெக்டார் இன்ட்டு 0 இன்ட்டு இது 0 மைனஸ் சி இன்ட்டு 1 சி மைனஸ் ஏ வெக்டரே கிடையாது, ஏ இன்ட்டு 1 இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு 1 சி ப்ளஸ் சி இன்ட்டு இது எதை விட்டோம்னா 1 இன்ட்டு சி மைனஸ் சி இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0.
சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஏசி, இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஏபி, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஏசி, இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சி ஸ்கொயர், அது வந்து ஜீரோன்றனால அதை விட்டுடலாம், ஈக்குவல் டு 0. சரி, இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் ஏசிக்கு ப்ளஸ் ஏசி கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ அதுலேருந்து என்ன சி ஸ்கொயர் வச்சுட்டு ஏபி ஆன்சர் கொண்டு போயிடுங்க. சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இப்படி இருந்தால் தான் ஏவும் பியும் சிக்கு பெருக்கு தொகையாக, அதாவது ஏவும் பியும் பெருக்கு தொகையாக இருக்குது அப்படின்றது, பெருக்கு சராசரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் சி. ஸோ ஏ அண்ட் பி ஆர் ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் சி. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். எடுத்து therefore C is the geometric mean of A and B அப்படின்னு முடிச்சிடலாம். அவ்வளோதான். தமிழில் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் பி ஆகியவை பெருக்கு சராசரி சி ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. எக்ஸசைஸ் 6.2ல 10th ப்ராப்ளம். Let A vector, B vector, C vector be three non-zero vectors such that C vector is a unit vector perpendicular to both A vector and B vector. If the angle between A vector and B vector is pi by 6, show that box product of A vector, B vector, C vector the whole square equal to 1 by 4 modulus of A vector square plus into modulus of B vector square. தமிழில் பார்த்திங்கன்னா ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் என்ற பூஜ்ஜியமற்ற 3 வெக்டார்களில் ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார் என்ற வெக்டார்களுக்கு செங்குத்தான அலகு வெக்டார் சி வெக்டார் என்க. ஏ வெக்டார் பி வெக்டார் என்ற வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணம் பை பை 6 எனில் ஏ வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by 4 மாடுலஸ் ஏ ஸ்கொயர் மாடுலஸ் பி ஸ்கொயர் என நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த சம் பார்த்திங்கன்னா இது ஒரு டயக்ராம் வரைஞ்சால் தான் இது கிளியராக புரியும். 2 வெக்டர் இருக்குது, ஏ வெக்டர், பி வெக்டர். அதுக்கு செங்குத்தாக இருக்கிற யூனிட் வெக்டர் தான் சி வெக்டர். சரிங்களா? அப்போது 3 வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் அப்படின்னு 3 வெக்டர் இருக்குது. ஆனால் அதில் 2 வெக்டர், அதாவது ஒரு ஏ வெக்டர், ஒரு பி வெக்டர், இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் வந்து பை பை 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் வந்து பை பை 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பொதுவாக 2 வெக்டர் இருக்குன்னா அதுக்கு நேராக பெர்பெண்டிகுலராக மேலே போகிறது என்ன அப்படின்னா அதுதான் ஏ கிராஸ் பி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது இதுக்கு மேலே போகிறது வந்து என்னது, இது ஏ கிராஸ் பி அப்படின்றது நம்ம டெஃபினிஷனில் படிச்சிருக்கிறோம். ஏ கிராஸ் பி வருதில்ல, ஏக்கும் பிக்கும் பெர்பெண்டிகுலராக போகிறது தான் ஏ கிராஸ் பி. சரிங்களா? ஆனால் இங்கே சி வெக்டர்ன்றது என்னென்னா இந்த ஏக்கும் பிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போது சி வெக்டர் இப்படியே இருக்கலாம், அப்போது இதுக்கு மேலேயே கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம். எப்படி இருக்குல்லன்றது கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் இட் இஸ் யூனிட் நார்மல் டு ஏ அண்ட் பி. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், சி வெக்டர் யூனிட் நார்மல் வெக்டர் சொன்னதுனால அதோட மாடுலஸ் வேல்யூ 1. அதோட மாடுலஸ் வேல்யூ 1. அது யூனிட் வெக்டர் சொல்லிட்டாங்க, ஓரளவு அலகு வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இட் இஸ் யூனிட் நார்மல் டு பி அண்ட் சி. இப்போ இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, இப்போது அந்த சி வெக்டர் ஒன்று இதுக்கு மேலேயே இருக்கலாம், இல்லை அதுக்கு கீழே இருக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. சி எங்கே இருக்குன்றது கன்ஃபார்மாக தெரியாது. ஒன்று இங்கே இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கலாம், எங்கே ஒரு இடத்துல இருக்கலாம் சி வெக்டர். ஓகே, இப்போ இந்த சம்ம நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னா, இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. அதை தான் நான் கண்டுபிடிக்கிறேன். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர். இதை நான் எப்படி எழுதலாம்னா, இதை ஏ டாட் பி கிராஸ்னு எழுதலாம், இல்லை ஏ கிராஸ் பி டாட் சின்னு எழுதலாம். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னு எழுதலாம். எனக்கு இப்படி எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏ கிராஸ் பின்றது ஆல்ரெடி டயக்ராமில் நான் காமிச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக ஒரு வெக்டராக நினச்சிக்கோங்க. இது ஃபுல்லாக ஒரு வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஃபார்மில் என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ்
ஆங்கிள் பிட்வீன் ஏ கிராஸ் பி டாட் சி. ஏ கிராஸ் பிக்கும் சிக்கும், சின்றது இங்கே தான் இருக்குது, ஆனால் சி இங்கே இருக்கா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கா நம்மளுக்கு தெரியல. சரி, அப்போ ரெண்டு வகை எழுதணும். சி ஒன்று இதுக்கு பேரலாகவும் இருக்கலாம், பேரலல்னால் இணை, இதுக்கு இணையாகவே இருந்துச்சுன்னா ஆங்கிள் 0. ஆர் இது ரெண்டாக நான் எழுதியானோம், ஒரு இது எழுதக்கூடாது, ஆர் அப்படியும் இருக்கலாம். அல்லது இது எப்படியும் இருக்கலாம்னா அதே வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார். ஆங்கிள் வந்து ஆப்போசிட்டில் போச்சுன்னா ஏ கிராஸ் பிக்கு 90 டிகிரி, சார் 90 இல்லை, பை, இது ஃபுல் ஆங்கிள் எடுத்திங்கன்னா பை 180 டிகிரிலையும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதனால தான் ரெண்டுத்தையும் நான் எழுதணும், ஆறு போட்டு ரெண்டுத்தையும் எழுதணும். இப்போது இதில் காஸ் 0வோட வேல்யூ 1, காஸ் 0வோட வேல்யூ 1, காஸ் பையோட வேல்யூ -1, காஸ் பையோட வேல்யூ -1. ஓகே, அப்போது இதுக்கு வேல்யூ நான் போடும்போது இதுக்கு போட்டால் 1, அதுக்கு போட்டால் -1. மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஆல்ரெடி நான் 1ன்னு சொல்லிட்டேன், இதுவும் 1 இதுவும் 1. அப்போ இதிலேருந்து நான் என்ன செய்யலான்னா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இதோட வேல்யூ 1, இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து -1. அப்போ ப்ளஸில் வரும் மைனஸில் வரும், ரெண்டுத்துலேயும் வரலாம். சரிங்களா, எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ அதனால தான் ப்ளஸில் 1 மைனஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டாகணும். இதில் ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டேன், இதுக்கு ப்ளஸ் வேல்யூ, இதுக்கு மைனஸ் வேல்யூ, பட் இது 1, அப்போ இது மட்டும்தான் இருக்குது. இப்போ கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி, இப்போ அடுத்தது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஃபார்முலா என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கு பிக்குள்ள ஆங்கிள் π/6 ஆச்சே, அதனால் π/6 அப்படின்னு போட்டுக்கலாம். π/6னால் 1/2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ இதோட இது அப்படியே எடுத்துங்க. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு plus or minus modulus of a vector modulus of b vector into 1/2. இதோட வேல்யூ 1/2. ப்ரூஃபில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், இருபுறமும் வர்க்கப்படுத்துக அப்படின்னு எழுதிக்குங்க. சரி, ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தும் போது என்ன ஆகிடும்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும், மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், அதனால் எதுவுமே போட தேவையில்லை. ஏ வெக்டார் ஸ்கொயர் பி வெக்டார் ஸ்கொயர் இன்ட்டு 1/4 அப்படின்னு வரும். அந்த 1/4 ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம், அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர். இதுதான் அவங்க கேட்ட ப்ரூஃப், அதை பண்ணியாச்சு. இதான் ஆன்சர்.